ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்போ மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 12:54. நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்னா, எங்கள் முதலாளியம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டெய்லர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன். காலையிலேயே நம்ம ஓனர் வந்திருந்தார். காலையிலனா ஜஸ்ட்டு ஒரு 11:45 11:45 அந்த மாதிரி வாக்கில் வந்திருந்தார். வந்துட்டு அதோட கொஞ்சம் வேலைகள்லாம் சொன்னார். என்ன வேலைனாக்கா, அப்படியே பேக் கேமரா போட்டு சொல்கிறேங்க. அது கொஞ்சம் ஃபீலாக இருக்குங்க, சொல்கிறேன். காலையில் வந்தார் 11:45 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, என் பேரை சொல்லி பாய் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அதோட இந்த மாதிரி ஆ அதோட கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வெளில வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, நானும் வந்து வெளில போனேன். காலையிலேயே எந்திரிச்சு வழமையாக நான் வண்டியெல்லாம் கழுகுறது தான். இந்த வைப்பர் இருக்குது பாருங்கள். இந்த வைப்பரில் வந்து காற்று அடிக்கும்போது அந்த வைப்பர்கிட்ட வந்து அந்த மண் இருக்குது பாருங்களேன், அந்த மண் வந்து கொஞ்சம் கிடக்கும். சரியா? கொஞ்சம் கிடக்கும்னாக்கா அந்த கண்ணாடி ஒட்டினாப்புல அந்த வைப்பரில் கொஞ்சம் இதில் கிடக்கும். அப்போ இவர் ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காருங்க. அந்த மிஷினை வச்சு, அதாவது அந்த மிஷின் வந்து ஏர் மிஷின். சரியா? வைக்கும் மிஷின் கிடையாது, ஏர் மிஷின். அந்த ஏர் மிஷினை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்க நம்ம மண் வந்து எப்போல்லாம் வந்து கண்ணாடியில் வந்து உட்காருதோ அப்போல்லாம் நீ வந்து சும்மா ஜஸ்ட்டு அப்படி காட்டி விட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்திருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். வேறு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். இந்த காற்று அடிக்கிற டயத்தில் மட்டும் அப்படி இருக்கேன், காற்று அடிக்காத டயத்தில் அப்படி இருக்காது. அதுவும் ஒரு வேலையாக கொடுக்குறாங்க நமக்கு. அப்படி சிரிச்ச முகத்தோடு செஞ்சுக்கிற வேண்டியது தான். ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் செய்ய முடியாது என்னால். நீங்கள் வேறு ஆளை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க. சரி, நான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். கடையில் வந்துட்டு கொஞ்சம் ஜாமானை வாங்கிட்டு அப்படியே போவோம். மதியம் சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கங்க. வேறு லெவலில் இருந்துச்சு தூக்கம். ஒரு எத்தனை மணி, ஒரு 50 நிமிஷம் படுத்து தூங்கி இருந்திருப்பேன். தூங்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த ஆட்டோமேட்டிக் வந்து என்னென்னா ஒர்க் ஆக மாட்டேன்னு சொல்லிருச்சு. சரி, எதார்த்தமாக அந்த ஃபோர்மேன் வந்து நான் காட்டுனேன் இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் பாகிஸ்தான்காரர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எதார்த்தமா போயிருக்காரு இந்த பக்கத்துல. சரி, இந்த வீட்ல நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோமே, போய் ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வண்டிய நிப்பாட்டிட்டு மனுஷன் உள்ள இறங்கி வரேன். பார்த்துருக்காரு, தண்ணி எதுவுமே வரல. அப்ப அந்த இதில வந்து யாரோ ஆஃப் பண்ணி வச்சிருக்குது. அவங்க வந்து ஒரு 2 பேர கூட்டிட்டு வந்திருந்தாரு வேலைக்கு. ஒருவேள அவங்க அவங்க தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாரி எதுவும் பண்ணினாங்களா என்னன்னு தெரியல. சரி, அதோட அவருடைய நம்பர வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஓனர் சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி இப்ப அவருடைய நம்பரையும் வாங்கி வச்சாச்சு. இப்ப ஏதாவது ஒரு டவுட்டு இல்ல ஏதாவது ஒரு இதுனாக்கா, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சோம்னா அவங்க வந்துருவாங்க. இது என்னன்னா, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே ஒண்ணும் தெரியலங்க. எல்லாமே வந்து சிரிச்சுக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதா இருக்குது. வேற வழி இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அப்படின்ற இருக்கிறது மாரி தான் இருக்குது. ஏன்னா வந்தாச்சு, அப்படிலாம் போகணும். ஏன்னா காலையில வந்து அவரு 2 கழட்டி விட்டு போனாரு ஓனரு. சரி, ஓகே. அது அவருடைய இது. ம். வேலை பார்க்குறது நம்மளுடைய இது. சரி, அதோட வந்து அந்த தோட்டத்தில எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாம் சரி பண்ணிட்டாரு. இப்ப 5 மணிக்கு போயிட்டு நான் செக் பண்ணேன். இப்ப மணி 5:30 ஆயிருச்சு. 5 மணிக்கு போய் செக் பண்ணேன். எல்லாமே கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா எல்லாம் ஒர்க் ஆகுது. அதாவது இங்க வந்து எப்படின்னாக்கா, 2 பக்கமா பிரிச்சு குடுத்துருக்காரு. 3 பக்கமா பிரிச்சு குடுத்துருக்காரு. இப்ப அந்த இதில தான் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. வீட்லருந்து வந்துட்டாங்க. நான் போயிட்டு பாக்கிய சொல்றேன். ஹர்தியாத்துல ஒரு வீட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, இப்போ நான் வந்து எங்க போறேன்னா, டீ வாங்குறதுக்கு டீ டயத்துக்கு போறேன். கர்த்தியாத்துல உள்ளதுல. இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இடத்துல ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னே தெரியாது. ஆனா வச்சாங்க பாருங்க க்ளோஸ்லயும். டீ வாங்க போலான்னு பார்த்தாங்க, க்ளோஸ்ல இருக்குதுங்க. சரி, ஓகே. ம். அப்புறம் ரிட்டர்ன் ஆக வேண்டியது தான். சொன்னேன். ம். இப்பதான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலங்கிட்டு. சரி, ஓகே. மன்சூர் அடிக்கிறாப்புல ஃபோனு. ம்.
அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக நம்ம அந்த கத்தியாத்தில் உள்ள டீ டயத்தில் போய் ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேங்க. மன்சூர் ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய லோக்கல் அக்கௌண்ட்டில் பணம் என் ஃப்ரெண்டு போட்டு விட்டாங்க. அந்த பணத்தை வந்து என்ஆர்ஐக்கு அனுப்பணும். அது எதுவும் வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு தான் ஃபோன் அடித்தார். நான் சொன்னேன், அந்த மாதிரி எதுவும் வழி ஒன்றும் இல்லை மன்சூர். என்ஆர்ஐ இருந்தால் என்ஆர்ஐயில் போடலாம். லோக்கல் அக்கௌண்ட் இருந்தால் லோக்கல் அக்கௌண்ட் போடலாம். ஆனால் என்ஆர்ஐ இருந்துச்சுன்னா என்ஆர்ஐ டு என்ஆர்ஐ, என்ஆர்ஐ டு லோக்கல் பேங்க் எதுக்குள்ள வேணாலும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இந்த ரோடு இதெல்லாம் வந்து இப்போ கத்தியாத்தில் வந்து புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோடெல்லாம். சரி இந்த மாதிரி பாருங்கள், வரும்போது பார்த்து வரணும். இல்லைனாக்கா டபக்குன்னு வந்து தட்டிடுவாங்க. இப்போ நான் கொண்டு போய் வண்டியை போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அவங்க எப்போ வர்றாங்களோ அவங்கள ஏற்றிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதை. நம்ம குருபாய் வந்து இந்த இதில் வந்து இப்படி நேராக போனால் ஒரு ரவுண்டா போர்டு ஒன்று கிடைக்கும். அந்த ரவுண்டா போர்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார். ஆனால் இப்போ நம்மளால் வந்து போக முடியாது. இது அப்போ டீ வாங்குறதுக்கு மட்டும் போனீங்களே, எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். டீ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதிலேருந்து நேராக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா டீ கடை. ஃபோன் அடித்தாங்கன்னா டக்குன்னு வந்துடலாம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவருக்கு ரவுண்டா போர்டில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே பாருங்க குழந்தைங்க விளாட்றத. நான் முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது சரியான இது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. சரியானன்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்குனாக்கா வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க போல். நம்ம வண்டி 360 கேமரா இருக்குதுல்ல, அதனால் எந்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நமக்கு. இங்கே நம்ம கண்ணாடியில் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுலேயே நம்ம வந்து பார்த்து வண்டி இது பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பார்த்தோம்னாலே போதும். நம்ம வண்டியை வந்து அழகாக பார்க்கிங் பண்ணிடலாம். ரிவர்ஸு அழகாக வருது பாருங்கள் வண்டி. நான் வந்து ஸ்டேரிங்கை திருப்ப இப்போ வந்து ஸ்டேரிங் வந்து ஸ்டடியாக இருக்குது. சரியா? அப்படியே பின்னாடி இழுத்தோம்னாக்கா கரெக்டாக வரும். அப்படியே இந்த பக்கத்தில் பாருங்கள், அந்த எல்லோ கோட் இருக்கா, அந்த எல்லோ கோட்டில் கரெக்டாக அந்த பின்னாடி உள்ள பம்பர் போய் நிற்கணும். ஓகே, நின்றுச்சு. இதான் பார்க்கிங். எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குதுல்ல. இது வந்து 3.25 லட்சம், 2.25 லட்சம். ஆமாம், 2.25 லட்சம் ரியாலு இந்த லெக்ஸஸ்ஸு. நாளைக்கு சர்வீஸுக்கு போகிறாங்க, ஆயில் மெயின்டெனன்ஸு. இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்களேன், பிக்கப் வண்டி இருக்குதா நம்மள்ட்ட பிக்கப்பு. அந்த பிக்கப் வந்து இப்போ 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட போகுது கைஸ். இப்போ இந்த 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடும்போது ஃபுல் சர்வீஸில் கொண்டு போய் விடணும். சரியா? அப்படியே ஃபுல் சர்வீஸில் கொண்டு போய் விடணும். ஏன்னு கேட்டால் இந்த 1 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்ஜின் பெல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்க் ப்ளக்கு, இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அவங்க என்ன செய்வாங்க, மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றினா தான் நமக்கு வந்து வண்டி வந்து நல்லா கண்டிஷனாக நல்லாவும் இருக்கும். அப்படி இல்லை 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சு, நீங்கள் எதுவுமே மாற்றலை அப்படின்னாக்கா அங்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் காலையில் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்போ அவர் என்ன சொன்னார்னாக்கா, எதன்னா இப்போ தானே மாற்றுனது, அதெல்லாம் வந்து எதுக்கு போட்டு இப்போ கொண்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் தேவை கிடையாது. ஆமா இது ₹100 மேலே எவ்வளோ, ₹200 மேலே மாற்றியாச்சு அப்படின்னு. ஏங்க காலம் போகிற போக்கில் அவன் லட்சக்கணக்கில் உட்காந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் வண்டிக்கு, இவர் ₹200 கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ! நான் சொன்னேன், அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி என்னுடைய டியூட்டியில் நான் கரெக்டாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, தெரிவிக்க வேண்டியது தெரிவிச்சாச்சு. அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நானும் வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வேலை ஒன்று சொன்னார். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏசி மாட்டினாங்க பாருங்க. அந்த ஏசி மாட்டின மேலே வந்து செவத்தோட வந்து பைப் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதுக்குள்ள தண்ணி போகக்கூடாது. தண்ணி போனாலும் போயிரும். அதில் வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்து குத்தி வச்சு, அதுக்கு மேலே இந்த தெர்மாகோலர் அந்த இது இருந்துச்சு ஷீட்டு, அதை எடுத்து மேலே வச்சு டேப் அடிச்சு விடு அப்படின்னு சொன்னார். டேப் அடித்து இப்போ வந்து நம்ம இந்த செவத்துல போய் டேப் அடித்தோம்னா நிற்குமா? செவத்துல வந்து நிற்காது. அது உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னாரோ என்னமோ தெரியல எனக்கு.
சரி பட் இருந்தாலும் அவரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வேலைய வந்து முடிச்சுட்டேன். நானும் பாய் தான் போய் முடிச்சோம். முடிஞ்சு எனக்கு என்ன பயம்னா, இப்போ நம்ம வந்து இப்ப இது பண்றோம் இல்லையா? இது வண்டி ஓட்டிட்டு போறோம் இல்லையா? பிக்கப்பு. அப்போ நம்ம வந்து இவ்வளோ நாளு 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறமா இப்படி இருக்குதே! 1,00,000 கிலோமீட்டரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடிருச்சு வண்டி. அதுக்கு மேல வந்து சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும். அப்ப அதுக்குன்னு நம்மள தான் சொல்லுவாரோ! அப்டின்ற அந்த ஒரு இது இருக்குது. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியலங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு மேல முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிருவோம். நான் தான் உங்கள்ட்ட சொன்னேன் 1,00,000 கிலோமீட்டர்லாம் மாத்துனேன். அப்டின்னு சொன்னா நீங்க கேட்கலையே! நான் என்ன பண்றது? அப்டின்னு சொல்லி விட்டுறலாம். அவ்வளோதான். நானு டீய குடிச்சுட்டு அப்டியே போ வேண்டியது தான். ஹர்த்தியாத்துக்கு போயிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 11:10 ஆயிடுச்சு. வந்து வீட்ல இருந்து சாப்பாடு வந்துருந்துச்சு. என்ன சாப்பாடுனாக்கா, ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் குழம்பு. ஆனா, நம்ம வச்ச மீன் குழம்பு கிடையாது. வீட்ல இருந்து வந்த குழம்பு. அவங்க வந்து அந்த குழம்ப வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயத்த வந்து நம்ம ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாரியே பொடிசா நறுக்கிக்கிருவாங்க. நறுக்குனதுக்கு அப்புறம் தக்காளியவும் அதே மாரி நறுக்கிக்கிருவாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச எலுமிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அப்படியே தண்ணீல ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய ஊத்தி தக்காளி, வெங்காயம் இதுகெல்லாம் போட்டு வதக்குவாங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் இருக்கு பாருங்க. அத அதில கொட்டி நல்லா ஒரு கிண்டு கிண்டுவாங்க. கிண்டுனதுக்கப்புறம் அந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தண்ணீல போட்டுருவாங்க. தண்ணீல போட்டு கொதிக்க விட்டுருவாங்க. கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த அரபிக் மீன் மசாலா இருக்கு. அதை எடுத்து அதில போட்டு நல்லா கொதிக்க விட்டு, மீன வந்து செப்பரேட்டா பொரிச்சு வச்சுருவாங்க. பொரிச்சு வச்சுட்டு, அந்த மீன எடுத்து இந்த குழம்புல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்க விட்டு, அப்படியே இறக்கி வச்சா, அரபிக் மீன் குழம்பு ரெடி. அவ்வளவுதான். சரியா? நம்ம ஊர் மாதிரியே புளிய கரைச்சு, அத கரைச்சு, இத கரைச்சுலாம் இருக்கணும். ஆமா ப்ரோ. மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு வேணுமே. எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மீன் குழம்புக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் அதுதான் அதுக்கு புளியே. அது எப்படி ப்ரோ காஞ்ச எலுமிச்சம்பழம் எப்படி புளிக்கும்? நீ சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது குழம்பு வைக்கும்போது அந்த புளிப்பு இருக்காது. குழம்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த எலுமிச்சம்பழம் வந்து அந்த சூட்டுலயே வந்து நல்லா ஊறி, நம்ம அந்த ஊறுகாயில எலுமிச்சம்பழத்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வாங்குனோம்னா, எப்படி எலுமிச்சம்பழத்த நம்ம அத நசுக்கி சாப்பிடுவோம். அந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரியா அதோடைய தன்மை வந்து மாறிரும். அத அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க. பட் ஒரு ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி, ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி யூஸ் பண்றது தான். அந்த இது வந்துருந்துச்சு. அதில ஒரு ஒரு பீஸு மீன் வந்துருந்துச்சு. நானும் பையன் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். வேலை இதுவரைக்கும் எந்த வேலையும் வரல. இன்னைக்கு வேலையும் கம்மி தான். வெளியில போனது காலையில லக்ஸஸுக்கு வந்து டயர் வந்து காத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது சிக்னலும் காட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ போடுறேன் பாருங்க. ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபுல்லா தெரியும். நான் காலையில இந்த மொபைல எடுத்துட்டு போகாததுனால, நான் வந்து ஃபுல்லா வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால வந்து ஷார்ட் வீடியோல நான் போட்டிருக்கிறேன். சரியா? நான் காலையில வண்டி எடுத்துக்கிட்டு போனேன். வண்டி எடுத்துட்டு போயிட்டு நேரா எங்க போனேன்னா, டொயோட்டா சர்வீஸ் சென்டருக்கு போனேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. அங்க போயிட்டு ஏர் செக் பண்றதுக்கு வண்டி அங்க குடுத்தாச்சு. குடுத்து குடுத்தாக்கா, அங்க செக்யூரிட்டி வந்து சொன்னாரு, "உள்ள அட்வைசர்ட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் ஏர் செக் பண்ண முடியும்." அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற எல்லா அட்வைசருமே நமக்கு பழக்கம் தான். ஏன்னா, நம்ம அங்க தான் வண்டிய கொண்டு போயி சர்வீஸ்க்கு விடுறது, ஆயில் சர்வீஸ், இது சர்வீஸ் எல்லாமே பண்றது. இப்ப தான் ஒக்கோதுக்கு போறோம். மத்தபடி இந்த ஃபுல் சர்வீஸ் இந்த மாரி இதுகள்லாம் வந்து டொயோட்டா சென்டர்ல தான் நம்ம கொண்டு போய் குடுக்குறது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அங்க நம்ம ஒரு அட்வைசர் ஃப்ரெண்டு தான். அப்ப அவருகிட்ட வந்து சொன்னேன், இந்த மாரி வந்து லெக்ஸஸுக்கு வந்து ஏர் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு தினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது? அ அவங்க வந்து டெக்னீஷியனா இல்ல வந்து ஒர்க்கரான்னு தெரியல. அ
அவங்க எல்லாம் இன்ஜின்லாம் பிரிச்சு போட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் வந்து சொன்னாரு. சொன்னோனே "வண்டி எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வண்டி எடுத்துட்டு நேரா அங்க போயிட்டேன். அங்க போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், "இந்த மாரி அட்வைசர் கால் பண்ணாரு இல்லையா? லெக்ஸஸுக்கு ஏர் செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா வாங்க. வண்டிய நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அ ஏர் வந்து கம்மியா இருந்துச்சு. இப்ப எல்லா இதுக்குமே வந்து ஏர வந்து புடிச்சு ஃபில் பண்ணி நம்மகிட்ட வண்டிய குடுத்துட்டாங்க. "இதுக்கு எவ்வளோ வாங்குனாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ். மத்த ஒர்க் ஷாப்ல நீங்க போயிட்டு ஏர் செக் பண்ணீங்கன்னா, ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 3 ரூ. 4 குடுக்குற மாரி வரும். ஒக்கூத்துல வந்து போய் செக் பண்ணீங்கன்னாக்கா, ஃப்ரீ ஏர் செக்கப்பும் இருக்குது. காசு குடுத்து செக் பண்றதும் இருக்குது. ஸோ ஃப்ரீனா ஃப்ரீ, காசு குடுக்கணும்னா அது ரூ. 10 வாங்குவாங்க ஒக்கோதுல. அந்த மாதிரி இருக்குது. ஆனா டொயோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, காசு கீசு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ தான். சரிங்களா? அந்த இதில செக் பண்ணோன்னே வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அ வீட்டுக்கு வந்துட்டேன்னா, பெட்ரோல் ஃபில் பண்ணணும். வண்டி எடுத்துட்டு நேரா பெட்ரோல் அடிச்சுட்டு, வண்டிக்கு ஃபில் பண்ணிட்டு, கொண்டு வந்து வீட்ல நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் தான் ஓனர் வந்தாரு. அந்த அந்த மிஷினேஷன்லாம் எடுத்து, அந்த காத்த பிடிக்கணும், இது பண்ணணும். தூசி கீசி இது பண்ணுச்சுன்னா, அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் நேரம் இது பண்ணாரு. இப்படியுமா இருந்துச்சு வேலை, இப்படியுமா போச்சு. கடைசியா முடிஞ்சிருச்சு. எந்த வேலையும் இல்ல. அவ்வளவுதான். சாயந்தரம் ஹர்தியாத்துக்கு போனேன். நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது அதுக்கப்புறம் இங்க வந்தாச்சு. அதுக்கப்புறம் "ப்ரோ உங்க நம்பர் குடுங்க ப்ரோ. ப்ரோ உங்க நம்பர் சொல்லுங்க ப்ரோ. உங்க நம்பர் சொல்லுங்க ப்ரோ" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்மள கான்டாக்ட் பண்ணணும்னா, நம்ம சேனலோடைய அபவுட்ல மெயில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு மெயில் பண்ணுங்க. மெயில் பண்ண முடியாதவங்க Instagramல போயிட்டு சேம் நேம் தான் சையது வியூ. வேணா Instagram ஐடி வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்து வைக்கிறேன். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நேரா அதில போகும். ஸோ Facebookனாக்கா சயீத் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு Facebook நேமு. அதில நான் இன்னும் நேம் சேஞ்ச் பண்ணல Facebookல. அப்படியே தான் இருக்கு. ஸோ அதோடைய ப்ரொஃபைல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்து வைக்கிறேன். யூஸ் பண்ணி டச் பண்ணி பாருங்க. அதில போகும். நீங்க அதில கூட நீங்க மெசேஜ் பண்ணிக்கலாம். அது எதுக்குனாக்கா, இப்ப இந்த விசா சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் நெறைய இதுகள்ல வந்து கேட்குறீங்க நீங்க. ப்ரோ இந்த மாரி இருக்குது ப்ரோ. இப்படி எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம சொல்லிக்கிறலாம். சரிங்களா? அதுக்காக வேண்டி இந்த இது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். விளாக் ரொம்ப லென்த்தாலாம் போகாது. இதோட முடிச்சுக்கிடலாம். ஸோ மறக்காம நம்ம செய்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாக்ல சந்திப்போம். பை பாய். குட் நைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.